சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 14 உலகத்தை இறைவன் படைத்தார். 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்து 7 சப்தாசாரங்களாகப்பட்ட கடல்களையும் படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் கற்பைக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து சிறிய உயிர் சிச்செரும்பு பெரிய உயிர் மத யானை வரைக்கும் ஆண்டவன் படைத்து ஓரறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மனுக்களை ஆண்டவன் படைத்தார். அப்படி படைத்த உலகத்திலே உலகத்தை படைத்தாலும் போராது. படைத்த உலகத்திற்கு பட்டினி இல்லாமல் ஆண்டவன் படி இழக்க வேண்டும் என்று இறைவன் படைத்த உலகத்திற்கு எப்படி படி இழந்தார் தெரியுமா? எப்படி அம்மா? சாமி படைத்தார் சிவா உலகம் படைத்த சிவா உலகம்
ஆண்டவன் ஆதிவல்லி கைலேங்கிரி மலைக்கு வருகின்றார். அப்படி கைலேங்கிரி மலைக்கு வரும்போது என்ன நடக்கு? கண்ணன் தங்கையாகப்பட்ட பார்வதாதேவி தெரியானவள் சிவபெருமான் எப்போது வருவார் என்று சொல்லி நல்ல தாம்பூலத்தில் நல்ல தாம்பூலத்தில் அதிலே பாரிஜாத மலர்கள் செண்டில தலமறுத்து திருமை உள்ள பகவானுக்கு பாத பூஜை முடிப்பார், பணிவிடையும் நடத்துவார், கரைப்பாரி இலைப்பாரி சக்தியோடு சிவனுமார் ஆதி கைலாசத்தில் கொலுவிருந்தார். அப்படி கொலுவிருந்து வாரபோது ஆராதேவி பார்வதி ஆண்டவனே பகவான் ஏழு உலகமெல்லாம் இழக்க போகும்போது உலகத்து மக்களெல்லாம் உங்களைத்தான் வணங்குவார். அப்படி உலகத்துக்கு வணங்கும் போது ஆண்டவா பரம்பொருளே உலகமெல்லாம் நீங்க படியிழந்து வரும்போது உலகத்து மக்கள் எல்லாம் உங்களைத்தானே வணங்கி வருகின்றார்கள். அதுல என்ன சந்தேகம்? அப்படி உலகத்து மக்கள் எல்லாம் உங்களை வணங்கும் போது வணங்கின்ற போது நாங்களே இந்த உலகத்திற்கு ஒரு கடவுளாக இருக்கும்போது நீங்க ஏன் இரு பேர்களை வணங்கி வருகின்றீர்கள்? ஆமா, ரெண்டு பேர்களை நீங்க ஏன் வணங்குறீங்க? காலையிலையும் மாலையிலையும் கடவுள் எனக்கு தெரியாமல் யாரோ இரு பேர்களை வணங்கி வருகின்றீர்கள். அவங்க ரெண்டு பேரு யாரு? ஏன் நீங்க அவங்களை வணங்கி வாரீங்க? எதற்காக? அப்படிங்கிற தத்துவத்தை பார்வதி நான் அறிய வேண்டும், தெரிய வேண்டும் என்று சொல்லும் போது அப்பந்தான் சிவபெருமான் சொன்னார், அம்மா பார்வதி, இந்த உலகத்துக்கு நாம் படியிழக்கும் பகவானாய் இருந்தாலும் உலக மக்களை நான் எப்படி இருந்து காத்து வருகிறேன் தெரியுமா? சாமி ஒன்று நல்ல ஒன்றாண்டி உடையவனோ நான் தாண்டி இரண்டோ இரண்டாண்டி சிவ ஈஸ்வரனோ நான் தாண்டி ஒன்று நல்ல மூன்றாண்டி கண்ணனோ நானும் நல்ல நான்கு பேரங்களும் சொன்னீர்கள். 10 பொருளுக்கும் அத்தமாக இருக்கக்கூடிய தாங்களே ஏன் நீங்க இரு பேர்களை வணங்கி வர வேண்டும்? எதற்காக வணங்க வேண்டும்? அம்மா பார்வதி, பகவானே, காலையில் ஒளி கொடுக்கும் கதிரவன், மாலையில் ஒளி கொடுக்கும் சந்திரன்,
அழைத்து வருகிறேன் அம்மா அப்படின்னு ஆண்டவன் சொல்ல பார்த்தா பார்வதி ஆண்டவனுடைய கண்களாக எப்படி சந்திரனும் சூரியனும் இருக்க முடியும்? இன்றைக்கு இதனை நாமல் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று சிவபெருமானுக்கு தெரியாமல் பின்னால் வந்த பார்வதி இருகரம் எடுத்து சிவனாருடைய கண்களை மறைக்க பார்வதிக்கு தன் மகிமையை தெரியப்படுத்தணும். உலக மக்களுக்கெல்லாம் இருளா இருக்கக்கூடிய உலகத்தை ஒளிமயமா மாத்தணும் அப்படின்னு பார்வதிக்கு தெரியாத மூன்றாவது கண் எச்சிக்கண் மகிமையை திறக்க அதிலே இருந்த அக்கினி பொறிகள் பிறந்து உலகமெல்லாம் ஒளி கொடுக்கின்றது. அக்கினி பொறியில இருந்த ஆங்கார ஓங்கார வடிவத்தை கொண்டு காளி வடிவத்திலே உச்சிக்கண்ணிலே இருந்து ஒரு அழகான பெண் வந்து பிறந்தா. ஆண்டவே அப்பெண்ணுக்கு உச்சிக்கண்ணிலே பிறந்த உச்சினி மாகாளி என்று பெயரை கொடுத்து வாக்கு மரங்கள் எல்லாம் கொடுத்து ஆண்டவே வடக்கு வாசல்லே அமர வைத்தார். பிறகு வந்து பார்க்க பார்வதி சிவபெருமானின் மகிமையை கண்டார். சிவனுக்கு முன்னாலே ஆண்டவனை பார்த்த வண்ணமா நிக்கிறா பார்வதி. பகவானுக்கு அங்கமெல்லாம் ஒரே வேர்வை. ஏன் வேர்த்து கொட்டுது? அந்த அக்கினியுடைய வெக்கை தாங்க முடியாம ஆங்காரம் கொண்டு கண்ணை திறந்ததுனால அங்கமெல்லாம் ஒரே வேர்வை. அப்ப சிவபெருமானுடைய வேர்வையை காட்டாச்சு வெள்ளமா கரை உரண்டு வருவதை கண்டார். ஐயோ, பூமியிலே கலந்தா பூலோக மக்கள் எல்லாம் அழிந்து போவார்களே, அப்ப உலக மக்களை எல்லாம் நம்ம காப்பாற்றணும்னு சொன்னா இந்த உப்பு தண்ணி ஆகப்பட்ட வேர்வை தண்ணியை நம்ம சும்மா விடக்கூடாது. 1008 சடாமுடியிலே ஒரு முடியை உழைத்தார். அதை அங்கமெல்லாம் துவட்டினார். அப்பவும் அந்த வேர்வை துளி நிற்கல. அதில் இருந்து 10 துளி வேர்வை பூமியிலே கலக்க 10 துளி வேர்வைகளையும் 10 கடலாக மாற்றி 10 கடலுக்கும் ஆண்டவன் வேறு நாமத்தை கொடுக்கின்றார். ஓம் சம்பாதீவு கப்பாரி, ஓம் சம்பாதீவு கப்பாரி, தங்கடல் உப்பு கடல், தங்கடல் கருங்கடல், மூத்தங்கடல் போர்க்கடல், நாலாங்கடல் நல்ல தண்ணி, ஐந்தாங்கடல் அஞ்சக்கடல், ஐந்தாங்கடல் பஞ்சக்கடல், ஆறாங்கடல் அருங்கடல், ஏழாங்கடல் எண்ணெய் கடல், எட்டாங்கடல் திட்டுக்கடல், ஒன்பதாங்கடலோடு
நாகராஜனும் நாகக்கண்ணியுமாக மாணிக்க புத்துக்குள்ளே மன்னவனும் தேவியுமாகவே மனமகிழ்ந்து வாழ்ந்து வருகின்றார்கள். கொண்டவனும் தேவியுமாய் குணமோடு வாழ்ந்து வருகின்றார்கள். சீசனும் கிளையும் போல சிறப்பாக வாழ்ந்து வரும்போது ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே இருக்கின்றார்கள். கணவன் சொன்னா மனைவி கேட்பார்கள், மனைவி சொன்னா கணவன் கேட்பார். அப்படியாகவே இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் வாழ்ந்து வரும்போது நாகம் என்று சொன்னா நாமளை போல் புலகத்துல பார்க்கக்கூடிய நாகம் கிடையாது. தலை மட்டும் அவர்களுக்கு மனித ரூபம், உடல் எல்லாம் அவர்களுக்கு பாம்பின் ரூபங்கள். தலை மட்டும் மனித தலையோடும் உடம்பெல்லாம் பாம்பின் வடிவத்தை கொண்டு தெய்வ அம்சமாகவே இருபேரும் வாழ்ந்து வந்தார்கள். கைலாசத்திலே பார்வதி பார்த்தார். அடேங்கப்பா, நாகராஜனும் நாகக்கண்ணி இப்படி ஒரு அம்சமா வாழ்ந்து வராங்களே, இவங்க ரெண்டு பேரும் அன்புச்சுக்குள்ள இருந்தா இவங்களுக்கு மகிமை கிடையாது. ஆகையினாலே கைலாசத்திலே தெய்வலோக சித்தர்களை வரவழைத்து மாட மாளிகை கூட கோபுரங்களை கட்டி கொடுக்க சொன்னார். அப்ப தெய்வலோகத்து சித்தர்கள் எல்லாம் இணைந்து அந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் எப்பேற்பட்ட மாட மாளிகை தெரியுமா? அங்கே மன்னவனும் தேவியும் மகிழ்ச்சியோடு இருக்கும்போது ஒரு மண்டபம் சூழரை அங்கனம் சுத்தி கட்டும் மாளிகை, அங்கனங்கள் கல்கிணற அடுக்கடுக்கா மேடைகள், ஒன்றாம் படித்தளம் அவருக்கு ஒய்யார மேடைகள், 10ஆம் படித்தளம் அவருக்கு பந்தடி மேடைகள். இப்பேற்பட்ட சொத்து சுகத்தோடு பொன்பொருளோடு மாட மாளிகையோடு நாகராஜனும் நாகக்கண்ணையும் நலமோடு வாழ்ந்து வந்தாலும் இத்தனை செல்வாக்கு இருந்தாலும் அந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணைக்கும் ஒரு குறைகளாகிவிட்டது. ரெண்டு பேருக்கும் சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, மாட மாளிகை கூட கோபுரங்கள் மண்மனை பொன்பொருள் ஏகபோக வசதி இருந்தாலும் இறைவன் இத்தனை செல்வாக்க கொடுத்து விட்டு இரு பேர்களுக்கு ஒரு மனக்குறையும் கொடுத்து விட்டார். மன்னவனுக்கு என்ன மனக்குறை வந்தது? அதாவது மனிதனாய் பிறந்தாச்சு அப்படின்னு சொன்னா மனிதனுக்கும் பல குறைகள் உண்டு. மனுஷனா பிறந்தா ஏகப்பட்ட குறை இருக்கும், ஏகப்பட்ட குறைகள் உண்டு, எல்லோருக்கும் கவலை உண்டு. அவன் எனக்கு பல்லுல கொண்டு ஆண்டவன் குறைய வச்சுட்டான். உனக்கு பல்லுல கொண்டு குறைய வச்சிருக்காரா? வாய் விட்டு சிரிக்க முடியல, பல்லு எடா பல்லா போச்சு. சரி, இப்ப நீ கவலைப்பட
வேண்டாம். என்ன இப்ப உள்ள டெக்னாலஜிக்கு நீ ஆஸ்பத்திரிக்கு போனேன்னு வச்சுக்க, சரி பல்லுக்கு டாக்டர், மூக்குக்கு டாக்டர், அப்படியா கண்ணுக்கு டாக்டர், சரி தலைமுடிக்கு கூட டாக்டர் வந்தாச்சுப்பா. டாக்டர் வந்து இப்ப கவலைப்பட வேண்டாம். அதனால நீ கவலைப்படாத. 10,000 ரூபாய் பணம் இருந்தா போதும், சரி உன் பல்ல சரி பண்ணிடலாம். என் பல்ல முதல்ல கிளீன் பண்ணு, வாய் விட்டு சிரிக்க முடியல. அப்படியா? ஆமா, ரொம்ப இமேஜ் ரொம்ப பாதிக்கு. இமேஜ் ரொம்ப டேமேஜ் ஆகுது. பாதிக்கு என் பொண்டாட்டியை மதிக்க மாட்டேங்க. அப்படியே பல்லு சரியில்லைன்னு என்னன்னு தெரியல. அப்ப போய் அமர்த்த சொல்லு, கொஞ்சம் குறைச்சு சொல்லு. எல்லாருக்கும் ஒரு கவலை, உனக்கு பல்லுல கவலை, எனக்கு பல்ல கவலை. நம்ம பல்லு இப்படி ஆயி போச்சுன்னு பேத்தி எடுத்த நேரத்துல நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. ஆமா, பல்லு மட்டும் எனக்கு சின்னதா இருந்துச்சு, நல்லா வாய் விட்டு சிரிப்பேன் எல்லாத்தையும் பார்த்து. அதாவது கடவுள் வந்து குதிரையை அறிஞ்சுதான் ஆண்டவன் கொம்ப கொடுக்கல. கரெக்ட், குதிரை கொம்ப கொடுத்தான்னு வச்சுக்கோ. உனக்கு பல்லு மட்டும் இப்ப சரியா இருந்ததுன்னு வை, உன்னை கையில பிடிக்க முடியுமா? ஏகப்பட்ட காரியம் பண்ணிருப்பேன். ரொம்ப சங்கடம். இந்த பல்லு போய் தான் ஒரு அதுக்குத்தான் ஆண்டவன் உனக்கு குணத்தை அறிஞ்சு குதிரை கொம்ப கொடுக்காம விட்டுருக்கான். கொம்ப கொடுக்காம விட்டுருக்காரு. கொம்ப கொடுத்தா என்ன ஆகும்? குதிரை கொம்ப கொடுத்தா நம்ம எல்லாம் இருக்க முடியுமா? ஓடி ஓடி முட்டி போட, ஓடி ஓடி ஆட்களை கொன்றும். அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. கொஞ்சம் குறைஞ்சு. ஆகையினாலே சரி, இந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் அதே போல அம்மா இல்ல அமைதிக்கான நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் இறைவனாகப்பட்ட சிவபெருமான் எத்தனையோ செல்வங்களை கொடுத்து இரு பேர்களுக்கும் ஏந்தும் குழந்தை இல்லாமல் போய்விட்டது. அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள்? எப்படி அம்மா? எங்கனவோ ராஜமன்னா, எங்கனவோ ராஜமன்னா, எனக்கு வாய்த்த பிராணநாதா, உங்கள் தேவி நாகக்கண்ணி, நாகலோகம் நன்னவில, மண்ணிருந்தோம் மலையிருந்தோம், மண்ணால மதல இல்ல, மன்னா சொத்தி ரெண்டு சுகம் இருந்தோம், சொத்தால பிள்ளை, எங்கனவோ ராஜமன்னா, எனக்கு வாய்த்த பிராணநாதா, உங்கள் தேவி நாகக்கண்ணி, 30 வயதுமாச்சு, மன்னா ஒளிதரிக்க குழந்தை இல்லை, மன்னா 40 வயதுமாச்சு, 40 வயதாச்சு நாடாள பிள்ளை இல்லை மன்னா, 50 வயதாச்சு நமக்கு ஆணமில்லை பெண்ணுமில்லையே மன்னா என்று நாகராஜனும் நாகக்கண்ணையும் பிள்ளை இல்லாமல் வருத்தப்பட்டு ஆண்டவனாகிய சிவபெருமானை எண்ணி 12 வருடங்களாகவே தவங்களை செய்து வருகின்றார்கள். அப்படி 12 வருடங்களாக தவங்களை செய்து வருகின்ற பொழுது அந்த நாகராஜா தவமிருந்து வாரபோது ஆண்டவனும் பார்வதாதேவியுமாக 12ஆம் வருடங்கள் முடியும் போது உலகமெல்லாம் வரியிழக்க வந்தார்கள். அப்ப நாகலோக வரியாக வரும்போது பார்வதி பிள்ளை வரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல பார்வதியின் பிடிவாதத்தால் ஆண்டவன் சாபத்தை கொடுக்க அங்கே